மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் திருவான்மை ஷோரூம்லேருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன் வந்து காமிக்க சொல்லி, பர்டிகுலராக அந்த பீகாக் ஃபெதர் கலெக்ஷன், கடா பேங்கிள் அண்டு தின் பேங்கிள்ஸ், ப்ராட் பேங்கிள்ஸ், அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன் சிங்கிளாக, பேரா, செட்டாக அந்த மாதிரி எப்படி வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேங்கிள் காமிச்சாலும் இந்த க்ரீன் ஸ்டோன் வச்சு அஷ்டலக்ஷ்மி பேங்கிள், அது வந்து 24 கிராம்ஸ் ஈச். மற்ற ரெண்டுமே உங்களுக்கு பவளம் வச்சு வருது இல்லையா, கோரல், அது வந்து 20 கிராம்ஸ் ஈச். அதோட ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், பேராகவும் வாங்கிக்கலாம். இந்த செட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அகெயின் பேர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்று வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, பட் அதுவுமே உங்களுக்கு 34 தான். அண்ட் பக்கத்தில் இருக்கிறதா 34 தான். டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்மன்ஷிப் வந்து ஒரு பேங்கிலையும் மாறும். இதில் ரியல் பீகாக் ஃபெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கனமாக வேணும், ஒர்க்மன்ஷிப் ஹெவியாக இருந்ததுன்னா கிராம் ரேட் கண்டிப்பாக கூடும். சிலது வந்து பார்க்குறதுக்கு நல்லா ப்ராடாகவே இருக்கும், பட் கிராம் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்டோன் வெயிட் 100% லெஸ் பண்ணிவிடுவாங்க. இதில் ரியல் பீகாக் ஃபெதர், ஸ்டோன், பீட்ஸ் அந்த மாதிரி எது யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதோட வெயிட் 100% லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கான நெட் கோல்ட் வெயிட் மென்ஷன் பண்ணுவாங்க டேக்கில். இவங்கக்கிட்ட ஆன்டிக்கில் பர்டிகுலர் நீங்கள் எந்த ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாமே கூட 13% வேஸ்டேஜ்லேயே நுணுக்கமான ஒர்க்மன்ஷிப்பில் வரக்கூடிய எல்லா பேங்கிள்ஸுமே கிடச்சிடும். பேங்கிள்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா ஜுவல்லரிஸுமே 13% வேஸ்டேஜில். நான் உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ், கிராம் டீட்டெயில் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் ஆகிடும். பட் ஜுவல்லரிஸில் இருக்கக்கூடிய டீட்டெயிலிங், ஒர்க்மன்ஷிப், அதில் இருக்கக்கூடிய யூனிக்னஸ், ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி இப்போ வந்து கோல்டு ரேட் ஏறிட்டுருக்கு இல்லையா, ஸோ எந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து இப்போ வெட்டிங்காக வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஹெவியாக வாங்கணும், இல்லை ஒரு மீடியம் வெயிட்டில் வாங்கணும், இல்லை பட்ஜெட்குள்ளே வாங்கினா ஒன்றுத்துக்கும் ஒரு விதமான பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களோட பட்ஜெட் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காமிப்பாங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி கெட்டியான பேங்கிள், ஹெவி ஒர்க்மன்ஷிப்போட டிசைன்ஸ் தான் வேணும் அப்படின்னா சிங்கிளாகவும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது ஸ்க்ரூ வச்சு வரக்கூடிய பேங்கிள், கண்டிப்பாக நீங்கள் ஒரு வளையல் கையில் போட்டாலுமே கிராண்டாக தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் வச்சு பார்க்கும்போது கிராண்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு பேங்கிள் போட்டாலும் அழகாக தெரியும். ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி வருது. மகாலட்சுமி டிசைன்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். ப்ராடாக வரக்கூடிய செட் பேர் பார்த்தீங்கன்னா 36 கிராம்ஸ். தின் பேங்கிள்ஸ் வந்து 22 கிராம்ஸ் பேர். இது நீங்கள் 6 பீஸாக செட்டாக வெட்டிங்காகன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் செட்டாகவும் 6 பீஸாக வாங்கிக்கலாம். ரொம்ப கிராண்டாக, ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை பேராக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராட் செட்டோ தின் செட்டோ எப்படி வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அன்னமாக இருக்கட்டும், பீகாக்காக இருக்கட்டும், மகாலட்சுமி டிசைனே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக காமிப்பாங்க. இந்த டிசைன் வந்து ஒரு அழகான ஃப்ளோரல் கலெக்ஷன் தான். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து மகாலட்சுமி இல்லாமல் ஒரு ஃப்ளோரல் கலெக்ஷனில் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் செட்டு. அண்ட் கெட்டியான பேட்டர்ன், சைடில் வரக்கூடிய ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரிங் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வருது இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஹைலி எம்போஸ்டாக வந்திருக்கும். உங்களுக்கு உள்ள பிளாஸ்டிக் வளையம் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அழகாக கிராண்டாக போடலாம். இதில் ஒரு வளையல் போட்டால் கூட கையில் அவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரே ஒரு பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்ற கிளாஸ் பேங்கிள்ஸோடவோ, இல்லைனா மற்ற பிளெயின் பேங்கிள்ஸோடவோ, இல்லை வந்து உங்களுக்கு இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி மற்ற பேங்கிள்ஸோடலாம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பேர் வந்து 20 கிராம்ஸ் வரும். அதாவது அந்த க்ரீன் ஸ்டோன் பதிச்சு ஒரு ஃப்ளார் டிசைன் வச்சு வருது இல்லையா, அது வந்து 20 கிராம்ஸ் வரும். சங்கு டிசைன் சூப்பராக இருக்கும். அதில் இன்னொன்று வந்து 28 கிராம்ஸு. அதனால பார்க்கறதுக்கு ப்ராடாக இருக்கும். அந்த பேங்கிள்மே கூட உங்களுக்கு வந்து தனியாக ஒரே ஒரு பேங்கிள், சிங்கிள் பேங்கிள் தான் இது ஆக்சுவலாக ஈச் வெயிட்டு. நீங்கள் தனியாக போட்டிங்கனாலும் நல்லா அழகாக தெரியும். இந்த பேர் டெஃபினட்டாக வந்து ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. 24 கிராம்ஸ் ஆக்சுவலாக ஒரு டிசைன். அந்த ரூபி ஸ்டோனில் மாங்காய் மாதிரி ஒரு ஷேப்பில் அந்த ஸ்டோன் வந்து பதிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்டோன் ஆர் பீட், ஐ திங்க் பீடுன்னு நினைக்கிறேன், அது மாதிரி பீட்ஸு, அது ஹைலைட்டாக தெரிஞ்சுது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முகப்பு வச்சு வரும்போது ஒரு ஸ்க்ரூ பேங்கிள், அதுவுமே உங்களுக்கு வந்து 2 பவுண்டில் வந்துடும். ரெண்டுமே கெட்டி பேட்டர்ன். இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். வெட்டிங்க்கு மட்டும் இல்லை, தனியாக அக்கேஷன்ஸ்க்கு கூட ஒரு பேங்கிள் கையில் போட்டிங்கனாலும் கையே நிறைஞ்ச மாதிரி அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இந்த டிசைனுமே உங்களுக்கு வந்து 24 கிராம் வரும் ஈச். ஒன்று வந்து மாங்காய் டிசைனும் ஃப்ளவர் டிசைனும் உங்களுக்கு ஹைலி எம்போஸ்டாக தெரியும். இன்னொன்றுத்தில் ரியல் பீகாக் ஃபெதர் லுக்கில் ஸ்டோன்ஸ் அண்ட் மகாலட்சுமி டிசைன் வந்து ஹைலி எம்போஸ்டாக தெரியும். நார்மலாக ரியல் பீகாக் ஃபெதர் ஒர்க்மன்ஷிப்பில் வரக்கூடிய டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. இது எதுவுமே ஹாலோ டிசைன் அந்த மாதிரி இல்லை, நல்லா நுணுக்கமாக இருக்கும். இது 6 கிராண்ட் டிசைன். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 48 கிராம் வரும் பேரு. ஒன்றுத்தில் க்ரீன் ஸ்டோன் வித் மகாலட்சுமி ஹைலைட்டிங், இன்னொன்று வந்து மகாலட்சுமி டிசைனை கேட்டில் கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஒரு கர்டன் டிசைனை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பேரில் பீகாக்கில் ரியல் பீகாக் ஃபெதரில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பர்டிகுலர் ரியல் பீகாக் ஃபெதர் வச்சு ஒரு வெட்டிங் காசு பேங்கிள் பார்க்குறீங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரி ரியல் பீகாக் ஃபெதர்லேயே
நிறைய வெரைட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ டிசைன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். நாட் ஓன்லி தட், நீங்கள் ஷோரூம் போனீங்கனாலும் நிறைய காமிப்பாங்க, உங்களுக்கு சாய்ஸஸ் கொடுப்பாங்க. லைக் அதாவது உங்களுக்கு ஐடியாஸ் எந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்லேயே வாங்குறீங்க, எனக்கு ஒரு பேர் வேணும், இல்லை சிங்கிளாக வாங்கிக்கலாமா, எப்படி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 28 கிராமில் அந்த ஃபஸ்ட்டு செட்டு, ஏன்னா பேரே வந்து உங்களுக்கு 28 கிராம்ஸ் வருது, அவ்வளோ நல்லா இருந்தது. அதில் மயிலோட ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்லாண்டிங்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து க்ரீன் ஸ்டோன் பதிச்சு ஒரு யூனிக் டிசைன், அதுலேயுமே சங்கு டிசைன் வந்து யூனிக்காக இருக்கும். அது 35 கிராம். இது ஒரு தி பெஸ்ட் பர்ஃபெக்ட் ரியல் பீகாக் ஃபெதர் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு மகாலட்சுமி, அதை பின்னாடி கர்டன் டிசைன் கொடுத்தா மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டில் அழகாக மகாலட்சுமி டிசைன் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப நுணுக்கமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேங்கில் 31 கிராம் வருது. இது வந்து உங்களுக்கு 23 கிராம்ஸ். இது வந்து ஷேப்பே ஆக்சுவலி இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி இருக்கிற மாதிரி, மகாலட்சுமியும் 2 சைடில் யானை, அந்த பேங்கில் அப்படியே நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் க்ரீன் ஸ்டோனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கும் காமிச்சிருப்பாங்க. ஒரே பேங்கில் ஒரே ஒர்க் கம்ப்ளீட்டாக இல்லாமல் கொஞ்சம் வேறு லுக் இருக்கும். ஒரு சைடு வந்து வேறு லுக், இன்னொரு சைடு வேறு லுக் அப்படி வரும். திலகம் ஷேப்பில் உங்களுக்கு பேக் ட்ராப் கொடுத்துட்டு மகாலட்சுமி டிசைன். அண்ட் இதில் ஒன்றும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதில் காசு அந்த மாதிரி இல்லாமல் வெரி யூனிக், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பேட்டர்னுமே. இந்த வேலைப்பாடு ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேங்கிள்ஸ். செம்ம அழகாக இருந்தது. இது வந்து ஃபங்க்ஷன் அக்கேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை, டெய்லி வேர்க்கு கூட டக்குன்னு கையில் போட்டுக்கிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் போடணும், ஆனால் நல்ல அழகாக இருக்கணும், கிராண்டாகவும் இருக்கணும், பட் ரொம்ப கிராண்டாகவும் தெரியக்கூடாது, ரொம்ப ஸ்டைலிஷாக தெரிகிற மாதிரியும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பிளெயின் பேங்கிள் நம்ம வாங்குவோம் இல்லையா, அதில் அங்கங்கே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேட்டர்ன். இது வந்து ரூபி பேங்கிள், ரியல் ரூபி பேங்கிள், 42 கிராம்ஸ் வருது. ஸ்க்ரூ வச்சு வரக்கூடியது பேர் பேங்கிள். அண்ட் இன்னொரு செட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி செட்டு, இந்த மாதிரி ஒரு பேர் ரூபி அண்ட் இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கிட்டு காசு பேட்டர்னில் மிக்ஸ் அண்ட் மேட்சாகவும் போட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் 4 பேங்கிள் வாங்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வாங்கி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரூபி வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 42 கிராம் பேர் வரும். இன்னொன்று வந்து காசு பேங்கிள். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி பீகாக் ஃபெதர் வந்து ஹைலைட் பண்ணி வந்திருக்கும். இது வந்து ரியல் பீகாக் ஃபெதரு. 33 கிராம் வருது பேரு. அழகாக 4 பீஸ் அழகாக வாங்கிக்கலாம், இல்லை 2 பீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற பேங்கிள்ஸோட பேரப் பண்ணி போடும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும். ஈவன் இதை பார்டர் பேங்கில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மிடில் நீங்கள் ஒரே ஒரு பேங்கிள் போட்டு ஃபுல்லாக கையில் கிளாஸ் பேங்கிள் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வெட்டிங் செட் பேங்கிள்ஸுங்க. ஒன்று வந்து 4 பீஸ் வந்துருக்கு, இன்னொன்று வந்து 8 பீஸு. ஆக்சுவலாக அந்த 8 பீஸ்லேயுமே கூட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். லைக் உங்களுக்கு மயிலோட டிசைனு, அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த மிடில் இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாமே. அண்ட் க்ரீன் ஸ்டோன் வித் ஒயிட் ஸ்டோன் ஹைலைட், ரூபி ஸ்டோன் ஹைலைட்லாம் சூப்பராக இருக்குது. 32 கிராம் வருது பேர், அதாவது 4 பவுண்ட் வரும் ஒரு பேரு. அவ்வளோ கெட்டி டிசைன், நல்லா தைரியமாக போடலாம், வளையாது அந்த மாதிரிலாம் இருக்காது. அண்ட் இந்த பென்னண்ட்டு, அண்டு இந்த பென்னண்ட்க்கு ஆக்சுவலாக வந்து ஒரு இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க செட்டு. நான் உங்களுக்கு சேர்த்தே நான் தனியாக காட்டுறேன் பாருங்கள். டபுள் பென்னண்ட் மாடல், வெரி யூனிக்கு, அழகாக லாங் செயின்ஸோட, பிளாக் பீச் செயின்ஸோட, ஸ்டோன் ஹாரமோட, எப்படி வேணால் நீங்கள் ஃபியூஷன் பண்ணி போட்டுக்கலாம். பட் பிளைன் செயின்ஸோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். மகாலட்சுமி டிசைன் வித் சைடில் ஃபுல்லாக அழகாக அன்னம் இருக்கிற மாதிரி. அண்ட் அதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய இயரிங்ஸோட வெயிட் வந்து 20 கிராம்ஸ் வரும். டபுள் பென்னண்ட் கோல்டு பால்ஸ் அண்ட் பீட்ஸ் ஹேங்கிங்கோட வரக்கூடிய இந்த பென்னண்ட் வந்து 36 கிராம் வருது. நல்லா லென்த்தியாக ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ப்ராடாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராடாக வந்திருக்கும். அண்டு கெட்டியான பேட்டர்ன். இது வந்து லாவெண்டர் பீட்ஸில் வரக்கூடிய அழகான ஜிம்கி. இது ஆக்சுவலாக ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கம்ப்ளீட் வெட்டிங் செட்டே உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. லைட் வெயிட் பட்ஜெட் ஹெவி வெட்டிங் செட்டு. இது வந்து கோரல் பீட்ஸ் அண்டு கீழே ஃபுல்லாக வந்து பேர்ல் அண்ட் ரூபி பீட்ஸ் ஹேங்கிங் கூட வரக்கூடிய ஒரு அழகான மகாலட்சுமி டிசைன். ஆக்சுவலாக அந்த குடத்துலேருந்து காசு கொட்டுற பேட்டர்ன் வந்து அந்த தோடில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப ஹைலைட். அண்ட் இது எல்லாமே ஹிப்பெல் கலெக்ஷன். 3 யானை இருக்கிற மாதிரி மகாலட்சுமி டிசைன் வச்சு சைடில் 2 கருடர் இருக்கிற மாதிரி ஹிப்பெல்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க வித் ட்ரிபிள் ஜிமிக்கி பேட்டர்ன். ரொம்ப கிராண்டாக இருக்குல்ல, அப்படியே அந்த ஜிமிக்கியை தனியாக எடுத்துடலாம் போல இருக்கும், அந்த மாதிரி தனியாக தெரியுது அழகாக. அண்ட் இந்த ஹிப்பெல்ட்டில் எமரல்ட் பீட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி அஷ்டலக்ஷ்மி டிசைன் காமிச்சிருக்காங்க. நடுவில் வரக்கூடிய டிசைன்லேயுமே கஜலக்ஷ்மி பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க பெருசாக. இது வந்து ப்ராடாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி நீங்கள் வந்து எய்தர் கோல்ட் பிளேட்டடில் வரக்கூடிய சில்வர் அந்த பெல்ட் வாங்கிக்கலாம், இல்லை ரோப் போட்டுக்கலாம், செயின் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். அண்ட் இந்த டிசைனுமே உங்களுக்கு ரொம்ப கிராண்டு டிசைன். இது வந்து 114 கிராம்ஸ் வரும்.
வேலைப்பாடு ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு யானை மாங்காய் டிசைன், அஷ்டலக்ஷ்மி டிசைனாக ஒரு 1 to 1.5 inch வந்து அந்தளவுக்கு ஹைலி எம்போஸ்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அழகாக வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயரும் லக்ஷ்மணரும் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி வருது. இந்த டிசைனில் உங்களுக்கு கோரல், ரூபி அண்ட் எமரல் ஸ்டோன், எமரல் பீட்ஸ் ஹைலைட் பண்ணி வரக்கூடியது. 135 கிராம் கெட்டியான மாடல், இருக்கிறதுலே கொஞ்சம் ஹெவி டிசைன் அண்ட் ஆர்ச் ஒர்க்கோட மகாலட்சுமி டிசைன் வந்து காமிச்சிருப்பாங்க. கோல்டன் டெம்பிள், அந்த லோட்டஸ் டெம்பிளில் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக தாமரைப்பூல் உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன். இதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் பேட்டர்ன் தான் கீழே வரக்கூடிய டிசைன். ரொம்ப ஹெவியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே. மோஸ்ட்லி ஹிப் பெல்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு 70-80 கிராம்ஸ்லேருந்து 114 கிராம்ஸ் 130 கிராம்ஸ் வரைக்கும் வெரைட்டிஸ் பார்க்கலாம். இதில் மகாலட்சுமி எனக்கு வேண்டாம், சென்டரில் ஓன்லி பீகாக் ஹைலைட்டோட ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி பார்க்குறோன்னா நீங்கள் லாஸ்ட் டிசைனை வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கோரல் டிசைன் அதிகமாக இருக்கும். அண்ட் லோட்டஸ் பார்த்திங்கன்னா ஹைலி எம்போஸ்டாக தெரியுது. இதில் சைடு ஃபுல்லாக யானை வந்திருக்கும். அண்டு மகாலட்சுமி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மகாலட்சுமி இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். எஸ், 1 2 3 4 5 மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. சென்டரில் வரக்கூடிய மகாலட்சுமி மட்டும் 1.5 inch வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது சூப்பர் டூப்பரான ஒரு டிசைனு. உங்களுக்கு வந்து ராம் பரிவார் இருக்க மாதிரி, ராம லக்ஷ்மணர் இருக்க மாதிரி, சீதா பிராட்டி ஆஞ்சநேயரோட ராம் பரிவார் இருக்கிற மாதிரி முகப்பு வச்சு வரக்கூடிய ஒரு அழகான ஹிப் பெல்ட்டு. அந்த சைடில் ஒரு லேடி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எவ்வளோ டீட்டெயிலிங்காக தெரியுது பாருங்களா, தனியாக அப்படியே. இவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், டிசைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.